சண்டே மதியம் லஞ்சுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு எறாவெல்லாம் க்ளீன் பண்ணி அது ஒரு சைடு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து அது கூடவே மஞ்சள், உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஒரு சைடு வச்சுட்டு, அந்த சிக்கன்லேயே கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கனை எடுத்து சிக்கன் 65க்காக சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு நல்லா மசாலா தடவி அது ஒரு சைடு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, நேற்று அரைச்சிருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருந்தது. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாயசத்தோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பால் பாயசம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி பிரியாணி கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி, அப்புறம் பிரியாணி கத்திரிக்காய், ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ப்ரான் மசாலா. இதோட ரெசிபி எல்லாம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சிக்கன் பிரியாணியை 10 நிமிஷம் நல்லா தம்மில் போட்டுடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். ராகி சேமியா போட்ட பால் பாயாசம், சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் 65, ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் ப்ரான் மசாலா, பிரியாணி கத்திரிக்காய், அப்புறம் முட்டை. இந்த பிரியாணி கத்திரிக்காயோட ரெசிபி நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த ஷார்ட்ஸில்